வணக்கம். ஜவைஜக் ஃப்ரம் ஜவாதுபட்டிப்புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது ஒரு மலையாள நடிகை, பெயர் பாமா, சமூக வலைத்தளத்தில் ஒரு பதிவிட்டிருக்காங்க. அதாவது நான் இனிமேல் சிங்கிள் மதர், ஆமாம், நிம்மதியாக இருக்கின்றேன், மற்றபடி சிங்கிள் மதரான பின்னால் என்னுடைய வலிமை எனக்கே தெரிய வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு. அம்மா நிறைய படங்கள் நடித்தவர் மலையாளத்தில், நிவேத்தியம், மற்றபடி ஒன்வே டிக்கெட் அப்படிங்கிற படம்லாம் நடித்தவங்க. மற்றபடி தமிழ்லையும் நடிச்சிருக்கிறாங்க. எல்லாம் அவன் செயல், மற்றபடி சேவற்கொடி அப்படிங்கிற படம், மற்றபடி தெலுங்கு, கன்னடம் படைகளை நிறைய நடிச்சிருக்கிறாங்க. ஒரு பப்ளிக்கான ஃபிகரு. 2020 கல்யாணம் பண்ணுறாங்க. அருண் அப்படிங்கிற ஒரு தொழிலாளரை கல்யாணம் பண்ணுறாங்க. அப்புறம் 4 வருஷம் அப்புறம் கொடுத்துறம் போகிறாங்க. அப்புறம் இடையில கௌரி அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தை பிறகு. இடையில அவங்க நிறைய சமூக வலைத்தளத்தை பயன்படுத்துவாங்க. குடும்பம் சம்பந்தமாகவும், மற்றபடி கணவனுடைய பெருமை சம்பந்தமாகவும் பண்ணக்கூடிய சமயத்தில் தன்னுடைய கணவனுடைய போட்டோ இல்லாமல் சமூக வலைத்தளத்தை எந்த பதிவும் வெளியிட மாட்டாங்க. அது குறிப்பிட்ட காலங்களில் அது ஸ்டாப் ஆகிடுது. இப்போ சமீபத்தில் தன்னுடைய மகளுடைய படத்தை போட்டு, கௌரி தன்னுடைய மகளுடைய படத்தை போட்டு சமூக வலைத்தளங்களில் பலவிதமான கருத்துக்கள். அப்போ பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கும், மற்றபடி பார்க்கக்கூடிய மக்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா, என்னடா அது, இதுக்கு முதல்ல கணவனுடைய படத்தை போட்டு ஒரு சமூக வலைத்தளத்தில் பதிவை போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ கணவனுடைய படம் வரல, குழந்தையோட படத்தை மட்டும் போட்டு பதிவு போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ 2 பேருக்கு டைவர்ஸ் போல இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு. கட்டாயமாக விவாகரத்து தான் அப்படிங்கிற ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. இப்போ மகளுடைய படத்தை மட்டும் போட்டு, சாதாரணமாக போட்டால் கூட பரவாயில்ல, இனி நான் சிங்கிள் மதர் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டு, சிங்கிள் மதரான பின் என்னுடைய வலிமை எனக்கு தெரிய வந்தது அப்படின்னு ஒரு பிரபலியமான ஒரு வார்த்தையை போட்டு தன்னை வெளிப்படுத்திக்கிற மாதிரி. அதாவது சிங்கிள் மதர் அப்படின்னா என்ன அர்த்தம்? மதருங்கிற வார்த்தை எங்கிருந்து வந்தது? ஒரு தாய்மை இல்லாமல் ஒரு மதருங்கிற வார்த்தை வராது. மதர்னா தாய் தானே. சிங்கிள் மதர், ரைட்டு, ஓகே. தாய்மை அப்படிங்கும்போது அப்புறம் ஒரு ஆணுடைய சேர்க்கை அங்கே இருக்கு இல்லையா, ஆணுடைய சேர்க்கை இருக்கு. அப்புறம் கௌரி அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தையை பெற்றிருக்கிறாங்க, ரைட், ஓகே. விவாகரத்து அப்படின்னு வரக்கூடிய சமயத்தில் ஒரு ஆண் பெண்ணை பிரிவது, ஒரு பெண் ஆணை பிரிவதுங்கிறது ஒரு சகஜமான விஷயம். அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்குமே விவாகரத்து பண்ணிட்டாங்க அப்படின்னா, நான் ஒரு பெற்றோர் கலாச்சாரம், ஒரு பெற்றோர் நாடு, சிங்கிள் மதர், இனிமேல் நான் சிங்கிள் மதர் தான், எனக்கு கணவன் இல்லை அப்படிங்கிறத மறைமுகமாக சொன்னாலுமே கூட சிங்கிள் மதர் அப்படிங்கிறது எப்படி பெருமையாக சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சூழலுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா. ஒரு மதர் அப்படிங்கிறது யார் கொடுக்குறா? ஒரு ஆண் கொடுக்குறான். ஒரு தாய்மையை கொடுப்பவன் நான், சுமப்பவள் பெண், பெற்றெடுப்பவளும் பெண், ஆனால் அதை உருவாக்குவோம் நான். அது பல பெண்களுக்கு தெரியுதாங்கிறது தெரியல. சிங்கிள் மதர் விவாகரத்து பண்ண பின்னாடி அது அவங்க சரி, விவாகரத்து பண்றாங்க, அப்புறம் போறாங்க. மற்றபடி அந்த அம்மா வேறொரு கணவனை தேடிக்கிறாங்க, ஒரு ஆணை தேடிக்கிறாங்க. அது அப்புறம் கலாச்சாரம், தேவையில்லை, நமக்கு தேவையில்லாத விஷயம். ஒரு ஆணை விவாகரத்து செய்தது ஒரு பெண் இந்த அளவுக்கு பெருமையாக பேசக்கூடிய அளவுக்கு ஒரு சூழல் வந்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு கேவலமான ஒரு விஷயமா, பாராட்டக்கூடிய விஷயம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அதாவது இவ்வளவு நாளா 2020 கல்யாணம் பண்றீங்க, ஒரு பெண் குழந்தையை பெற்றுறீங்க, 2024 வந்திருக்கு, ரைட், ஓகே, விவாகரத்து அப்படின்னு வந்திருக்கு. இந்த 4 வருஷமா யாரோட வாழ்ந்தீங்க? ஒரு ஆணோட வாழ்ந்தீங்க, ரைட், ஓகே, சந்தோஷமான விஷயம். அப்புறம் இப்போ ஒப்புக்கொள்ளைன்னு சொல்லிட்டு விவாகரத்து பண்றீங்க, ரைட், ஓகே, போயிருது. அதை பத்தி ஒண்ணு, விவாகரத்து பண்றீங்க. விவாகரத்து பண்ணதுக்கு பின்னால் அதோட விட்டுற வேண்டியதான். அதை விட்டு போட்டு நான் சிங்கிள் மதர் நான் இனிமேல் சிங்கிள் மதர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படின்னா, அப்புறம் விவாகரத்தை நீங்க
வரவேற்கக்கூடிய ஆட்கள் தானே. இதே மாதிரிதான் ஒரு குறிப்பிட்ட ஒரு 1 இயருக்கு முன்னால நடிகை ஷாலினி அப்படின்னு நினைக்கிறேன், அவங்க விவாகரத்தை வந்து கொண்டாடினாங்க. இந்த மாதிரி சோ என் கணவனை நான் விவாகரத்து செய்துவிட்டேன், அதை கொண்டாடுவேன்னு சொல்லி போட்டு கொண்டாட்டம்லாம் பண்ணாங்க. அதே மாதிரிதான் வந்து ஒரு ஹிந்தி நடிகைன்னு நினைக்கிறேன், விவாகரத்தை வந்து கொண்டாடினாங்க. இல்ல ஒரு கல்யாணத்தை கொண்டாடலாம், மற்றபடி பிறந்த நாளை கொண்டாடலாம், ஒரு பெண் வந்து பூ பைத்ததாக கொண்டாடலாம், மற்றபடி வந்து 1 வருஷம் கல்யாணம் ஆயிடுச்சுப்பா அதை கொண்டாடலாம், மற்றபடி ஏகப்பட்ட கிரக பிரவேசம் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது வாழ்க்கையில வந்து, எத்தனையோ விஷயம் கொண்டாடலாம். விவாகரத்தை வந்து எப்படியெல்லாம் கொண்டாடுறாங்க பாருங்க. 1 இயருக்கு முதல்ல விவாகரத்தை கொண்டாடுறாங்க ஒரு நடிகை. இந்த நடிகை மலையாள நடிகை பாமாங்கிறவங்க வந்து நான் சிங்கிள் மதர், அதாவது விவாகரத்து பண்ணிட்டாங்க அது வெளியே தெரியாம நான் இனிமேல் சிங்கிள் மதர், எப்படிலாம் வந்து ஒரு அது பேர் ஒரு முழாம் பூசுறாங்க பாருங்க. அதாவது வந்து கிராமத்துல சொல்லுவாங்க, விளக்கமாத்துக்கு வந்து பட்டு குஞ்சு அப்படின்னு பேர் வச்சாங்க. அந்த கதை விவாகரத்தான நடிகை முடிஞ்சு போச்சு, உன்னால் ஒரு ஆணோடு வாழ முடியவில்லை, அதான உண்மை. எதுக்காக அப்படி விவாகரத்து பண்ணணும்? சிங்கிள் மதர் அப்படின்னாலே ஒரு ஆணுடைய அங்க தொடர்பு வந்துடுது. மதருங்கிற ஒரு வார்த்தை யார் கொடுக்குறா? ஒரு ஆண் தான் கொடுக்குறான். குழந்தையை பெற்றெடுக்கிறீங்க, ரைட், ஓகே. இந்த மாதிரி நடிகைகளை பார்த்து மற்ற எத்தனைய பெண்களை பார்த்து நான் கேட்கக்கூடிய விஷயம் அப்படின்னா, கொண்டாடக்கூடிய அளவுக்கு என்ன இருக்கு? சிங்கிள் மதர், நான் இனிமேல் சிங்கிள் மதர், மற்றபடி வந்து சிங்கிள் மதரான பின் என்னுடைய வலிமை எனக்கே தெரிய வந்தது. எப்படி தெரிய வரும்? ஒரு ஆணோடு வாழும் வரைதான் ஒரு பெண்ணுக்கு வலிமை தெரியும். உங்களுடைய வலிமை என்ன அப்படிங்கிறது வந்து சிங்கிள் மதரான பெண்ணை எவ்வாறு தெரிந்து கொண்டீர்கள் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஒரு ஆணோடு கலந்து உறவாடுனீங்க, தாய் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் பெற்றீங்க, ஒரு குழந்தையை பெற்றீங்க, கௌரி என்ற பெண்ணை கூட குழந்தையை பெற்றீங்க. இப்போ உங்களுடைய வலிமை தெரியுது. இனி என்னத்த வலிமை தெரியறதுக்கு என்ன இருக்கு? ஆணோடு சேர்ந்து வாழ முடியாதவள் வந்து ஒரு பெண்ணே கிடையாது, புரியுதுங்களா? ஆணோடு சேர்ந்து வாழ முடியாத பெண்ணே, அவ எவ்வளவு பெரிய ஆளாக இருக்கட்டுமே, கடைசியில வந்து கை சேதமாகக்கூடிய அளவுக்கு தான் அவனுடைய வாழ்க்கை அமையும். அதான உண்மை. அப்புறம் எப்படி வலிமை வெளிப்படும்? வலிமை தெரியக்கூடிய அளவுக்கு என்ன ஒண்ணுமே கிடையாது. இனிமேதான் வந்து பாமா போன்றவர்கள் வந்து வலி தெரியும், வலிமையெல்லாம் தெரியாது. வலி என்பது வேறு, வலிமை என்பது. ஒரு ஆணோடு வாழக்கூடிய அளவுக்கு தான் ஒரு பெண்ணுடைய ஒரு தகுதி இருக்கு. அதை காப்பாற்றி கொள்ள முடியாத பல பெண்கள் இன்னைக்கு வந்து விவாகரத்து என்ற பெயர் ஆணை பிரிகிறார்கள். ரைட், ஓகே, பிரிஞ்சா முடிஞ்சு போச்சு, அது எதுக்கு கொண்டாடணும்? நான் சிங்கிள் மதர், சிங்கிள் மதர்னா முடிஞ்சு போச்சா? அப்ப இனிமே வந்து உங்களை ஆணோட எந்த தொடர்பும் வராதா? ஒரு பெண் குழந்தை மட்டும் போதுமா? ரைட், ஓகே, பெண் குழந்தை போதும், ரைட், ஓகே. இப்ப அந்த பெண் குழந்தைக்கு வந்து ஒருத்தர் கல்யாணம் வரும், இப்ப அந்த பெண் குழந்தைக்கு வந்து ஒருத்தர் தாலியை கட்டி கூட்டிட்டு போயிடுவா, ரைட், ஓகே, முடிஞ்சு போச்சு. இப்ப உங்களுக்கு என்ன வாரிசு இருக்கு? உங்களுக்கு என்ன வாரிசு இருக்கு? எந்த வாரிசும் இல்லையே. அப்ப சிங்கிள் மதர் என்ற பெருமை மட்டும் போதுமா? உங்களுக்கு என்ன வாரிசு இருக்கு? உங்களுடைய ஒரு சொந்த நிலைப்பாட்டின் வெளிப்பாடு ஆணோடு சேர்ந்து வாழக்கூடிய அளவுக்கு பல தவறான போக்கு வருதோ இல்லை, அது நமக்கு தேவையில்லை. இந்த அளவுக்கு மட்டுமே பார்க்கக்கூடிய சூழல்ல வந்து உங்களுடைய வலிமை வெளிப்படாத ஒரு சூழல் தான். ஆணோடு வாழ்ந்தால் மட்டுமே ஒரு பெண்ணுடைய வலிமை வெளிப்படும். பெண்ணோடு கலந்து வாழக்கூடியவன் தான் நான். ஆனா இந்த சப்ஜெக்ட் பெண்ணுடைய சப்ஜெக்ட்னால ஆணோடு கலந்து வாழக்கூடியவன் தான் பெண். ஒரு பெண்ணுக்கு அதான் உண்மையான வலிமையும் கூட. அதை எதிர்த்து போராடணும், அவனுடைய பல விதமான நட்புறவோடு கலந்து உறவாடணும், அவனுடைய பலவிதமான செயல்பாடுகளுக்கு உடந்தை எதிர்ப்பு, இதெல்லாம் வராத வரைக்கும் எப்படி ஒரு பெண்ணோட வலிமை வந்து வெளிப்படும்? உண்மையான ஒரு வலிமை என்பதை வந்து பெண்ணுக்கு வந்து ஆணோடு சேர்ந்து வாழ்வுதான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு பல பெண்களிடம் தொலைந்து போய்விட்டது அப்படிங்கிற வருத்தக்கூடிய விஷயம். இதை வந்து ஒரு பெருமையா பேசி சமூக வலைத்தளத்தை போட்டுட்டு இருக்காங்கன்னா ஒரு நடிகை போன்றவர்களாம், இதை பார்த்து எத்தனை பெண்கள் கெடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு வந்து நடிகை பாமா மற்ற சூழ் எதிரே ஒரு இருக்கான்னு வைங்க, விவாகரத்தை கொண்டாடக்கூடிய நடிகை, விவாகரத்தை நான் கொண்டாடுகிறேன் அப்படின்னு நடிகை, சிங்கிள் மதர், நான் சிங்கிள் மதர் அப்படின்னு ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கிட்டு அது விவாகரத்தை கொண்டாடக்கூடிய வேறு வகையான ஒரு சூழல். ரைட், ஓகே. இதை பார்த்து பல பெண்கள் கிடக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல. பாப்பா, என்னுடைய நடிகை, என்னுடைய ஃபேன், அவங்களுடைய ஃபேன் நான், அந்த அம்மாவை டைவர்ஸ் பண்ணிச்சு, நானும் வந்து என் புருஷனை டைவர்ஸ் பண்ண போறேன். இது என்ன?
நாடார் கடையில் கத்திரிக்காய் வாங்குற விஷயமா இருக்கு. அப்படியே வாங்கினாலுமே கூட மீண்டும் நான் கேட்டுக்கொள்வது என்ன, விவாகரத்தை கொண்டாடக்கூடிய அளவுக்கு என்ன இருக்கு? சிங்கிள் மதர் நான் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. சமுதாயத்தில் ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு வலிமை எனக்கு வழி. இப்படிப்பட்ட பெண்கள் திருந்த வேண்டும். குறிப்பாக உங்களை நம்பி உங்களுடைய ரசிகா இருக்கிற பல பெண்கள் தவறு செய்ய வாய்ப்பு இருக்கு. விவாகரத்து பண்ணியா போயிட்டே இது முடிஞ்சு போச்சு. உனக்கு ஒரு ஆணு, அவனுக்கு ஒரு பெண், முடிஞ்சு போச்சு. இதே மாதிரி ஒன்று எடுத்துக்கலாம். எந்த ஆணாவது தன் மனைவி டைவர்ஸ் பண்ணிட்டான், விவாகரத்து பண்ணிட்டான்னு எந்த ஒரு ஆணாவது கொண்டாடி இருக்கிறானா சொல்லுங்க, மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. நான் சிங்கிள் மதர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? என்ன, நான் சிங்கிள் மதர் அப்படின்னு சொல்லவோ, இனி நான் சிங்கிள் மதர் அப்படின்னு ஒரு பெண் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்தில் இனிமேல் நான் சிங்கிள் ஃபாதர் அப்படின்னு எந்த ஒரு ஆணா சொல்லிக்கிறானா சொல்லுங்க பாப்போம். சொல்ல மாட்டான். அதான் அந்த ஆணுடைய தைரியம். நான் இந்த ஒரு பெண் மட்டுமல்ல, இன்னும் பல பெண்களை நான் கட்டி மகிழ்வேன், அவளை தாய்மை அடைய செய்வேன், நான் கணவனாக இருப்பேன், ஒரு ஆணாக இருப்பேன். அதான் உண்மை. அதை போட்டு சிங்கிள் மதர் அப்படின்னா இதோட முடிஞ்சு போச்சு. அப்ப இனிமேல் எந்த ஒரு ஆணையும் கட்ட மாட்டியா? நீ நடிகை பாமாவை பார்த்து கேட்க, எந்த ஒரு ஆணையும் கட்ட மாட்டியா? கட்டுனீங்கன்னா அப்புறம் சிங்கிள் மதர்கிற கலாச்சாரம் மாறி போறது இல்லை. அப்ப அந்த ஆணுக்கு ஒரு துணைங்கிற கான்செப்ட்ல அவனுக்கு என்ன கேட்கறான பெத்து கொடுத்துதானே வேணும். அப்படிங்கிறப்ப நீ ஒரு சாதாரண ஒரு பெண் அப்படிங்கிற ஒரு அந்த ஆங்கிள் வந்துடுதா இல்லையா? நீ உயர்வான பெண்ணா இருமா, நடிகையான பெண்ணா இருந்தா அதை பத்தி ஒண்ணும் கிடையாது. எதற்கு அந்த பப்ளிக்னா வருத்தத்தோடு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது சாதாரணமா கூட ஆமா எனக்கு அவருக்கும் பிடிக்கல, நான் விவாகரத்து செய்து விட்டோம், பிடிச்சி அதை போட்டு சிங்கிள் மதர் இப்பொழுதுதான் என்னுடைய வலிமையை நான் உணர்கின்றேன் அப்படின்னா, அப்ப இதுக்கு முதல்ல உணரலையா? உணராமைய புள்ள குத்த ஒரு பெண் குழந்தை கௌரி அப்படிங்கிற பெண் குழந்தை இந்த மாதிரி எந்த ஆணாவது ஒரு பதிவு போட்டிருக்கேன்னா நான் சிங்கிள் ஃபாதர் அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். யாருமே கிடையாது. அதான் ஆண். பெண் தான் ஆண் தான். இது பெண்ணுடைய இழுக்கு. இந்த மாதிரி பல பெண்கள் இன்னைக்கு சமூகத்துல தலை தூக்கி நிமிர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய ஒரு மைனஸை பிளஸ்ஸா பயன்படுத்திக்கிறாங்க. சிங்கிள் மதர் அப்படின்னா இவங்களுக்கு மிகப்பெரிய உயர்வா கருதவலாம் மாட்டான். சமுதாயம் உங்களை கேவலமாகத்தான் பார்க்கும், உயர்த்தி பார்க்காது என்பதுதான் பகிரங்கமான உரை. ஆமா, ஒரு பெண் என்றால் ஆணோடு கடைசி வரை வாழ வேண்டும். ஆமா, விவாகரத்து என்பது எல்லோரும் செய்து விடலாம். வாழ்க்கை என்பது எல்லோரும் செய்துவிட முடியாது. அதிலும் குறிப்பாக ஆணோடு வாழ்வது என்பது ஒரு பெண்ணுக்கு சாதாரண கிடையாது. ஆணோடு வாழணும். அதுதான் பெண்ணுடைய உண்மையான கலாச்சாரம். அவள்தான் உண்மையான வலிமை. அதை விட்டு போட்டு விவாகரத்து பண்ணிட்டு இனி இப்பொழுதுதான் என்னுடைய வலிமையை நான் உணர்கிறேன், அதெல்லாம் கிடையாது. இது வலிமை அல்ல. இன்னைக்கு வலிமையாக உங்களுக்கு தெரியலாம், வரும் காலங்களில் அதுவே வழியாக மாறும் என்பதை பகிரங்கமான உண்மை. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.